வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 43வது மேட்சோட ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸும் மும்பை இந்தியன்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 27th ஏப்ரல் 3:30 PM. ஸோ வெனியூ பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் ப்ளே பண்ணுறாங்க, அருண் ஜேட்லி ஸ்டேடியம். ஸோ டெல்லி டீமோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ இந்த சீசனில் 3வது மேட்ச் தான் இந்த வெனியூவில் ப்ளே பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு புது பிச்சாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 2 கேம் தான் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால 3வது ஒரு பிச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டே கேம்ங்கிறதுனால நல்லாவே ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். கண்டிப்பாக 2 டீமில் எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செக்ஷனில் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்லைட்லி பேட்டர்ஸ் வந்து மிஸ் பண்ணால் மட்டும்தான் விக்கெட் வந்து லூஸ் ஆகும். அப்படி இல்லை 2 டீம்லேயுமே பேட்டர்ஸ் வந்து நல்ல ஹிட் கொடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ட்ரீமலோட பிச் ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 196 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 85 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 39 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்டு பார்த்தீங்கன்னா 46 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேயும் தான் நம்ம ப்ரிடிக்ஷன் எடுத்துகிட்டு போகிறோம். பேட்டிங் செகண்டு ப்ளே பண்ணுற டீம் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம டீம் மேக் பண்ணுவோம். ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு முன்னாடி 168 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் நல்ல பேட்டிங் ட்ராக்கில் நல்லாவே ஹை ஸ்கோர் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 டீமோட ஹெட் டு ஹெட்ஸ்னு பார்த்தா ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் 2 மேட்ச் டிசி, 2 மேட்ச் மும்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஃபைட்டிங் பார்த்தீங்கன்னா 11 பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் தெரியுறாங்க டிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ டேவிட் வார்னும் கொஞ்சம் கம்பேக் கொடுத்து ஃபார்முக்கு வந்துட்டால அந்த டீமே டைமென்ஷனே வேறு மாதிரி தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்குன்னு பார்த்தா ரொம்ப த்ரில்லாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் க்ளோஸாகவும் போகும் மேட்ச். ஸோ ரீசெண்டாக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா டெல்லி கூட ப்ளே பண்ண மேட்ச் வந்து ஜிடி கூட பார்த்தீங்கன்னா டெல்லி 224 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு 199 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோர் அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனோட அப்டேட்டு. ஸோ இதுதான் ரீசெண்டாக ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட். ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபாஸ்ட் வந்து ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. 2 மேட்ச்லுமே 8 விக்கெட் கிடச்சிருக்கு ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 2வது மேட்ச்சில் வந்து 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, ரிஷப் பண்ட், அக்சர் பட்டேல், இஷான், ரோஹித் சர்மா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் இந்த இடத்துல ஒரு 107 வச்சிருக்காரு இதே வெனியூவில். ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 128 வச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துல ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு 73 வச்சிருக்காரு. ஸோ இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா ஒரு 31 தான் ஹையஸ்ட் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாருன்னா இப்போவே சொல்கிறேன், இஷான் கிஷான் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டே கேம்னால கண்டிப்பாக ரைஸ் ஆகலாம். நோட் பண்ணிங்க, ஆன் டைமில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் தான் 26 தான் வச்சிருக்காரு பர்டிகுலராக இந்த வெனியூவில். பாண்டியா பொறுத்த வரைக்கும் 32. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்ட்ரிஸ் நோர்க்கியா ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இஷாந்த் சர்மா 15 விக்கெட் எடுத்திருக்காரு. கலீல் அகமது 2 விக்கெட்டு, குல்தீப் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனில் இந்த வெனியூவில் ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸில் வச்சிருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா, டீம் வைஸ் பார்த்தோம்னா இஷான் கிஷான் பாருங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கார். 81 ஸ்கோர் வச்சிருக்காரு ஹையஸ்ட்டாக. ஸோ இப்போ 507 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா, திலக் வர்மா, டேவிட் வார்னர், ரிஷப் பண்ட்டு, பும்ரா ஒரு 25 விக்கெட் எடுத்திருக்காரு. பியூஷ் சாவ்லா ஸ்பின்னர் வந்து ஒரு 26 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் பிளேயர்ஸோட டீம் வைஸ் அப்டேட். பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஆன் டைமில் டீம் மேக் பண்ணும்போது. இல்லைனா ப்ரீவியஸாக கூட நோட் பண்ணி வச்சிங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹை ஸ்கோர் தான் போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் ஒரு டீம் உங்களுக்கு லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன். 234 ஸ்கோர் பண்ணி மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கூட. ஸோ அதில் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரோஹித் சர்மா, டிம் டேவிட், இஷான் கிஷான் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சோட அப்டேட் தான் இது. விக்கெட்னு பார்த்தா அதில் வந்து கோட்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஜெரால்டு கோட்ஸி ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ நல்லாவே ஹை ஸ்கோர் செட் பண்ணியிருந்தாங்க. பேட்டர்ஸ் எல்லாமே நல்லாவே ஃபஸ்ட் கிளாஸாக பேட்டிங் பண்ணியிருந்தாங்க மும்பை சைடு. மேட்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக போயிட்டு தான் டெல்லி வந்து லூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஹை ஸ்கோர் கேமு. ஸோ இதே பேட்டர்னில் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இங்கே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டே கேம்ங்கிறதுனால இதே மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி பிச்சு கொஞ்சம் ஸ்லைட்லி மாறிச்சு பிச்சு மாற்றுறாங்கன்னா இந்த பேட்டர்னில் ஸ்கோர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே டே கேமு ஹை ஸ்கோர் போகும் அப்படிங்கும்போது பிச்சோட கண்டிஷன் மாறும்போது டோட்டலாக மாறும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 43 மேட்ச் கிட்ட வந்திருக்கும் அப்படிங்கும்போது பிச்சு கொஞ்சம் மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் அப்படி யோசிச்சு பார்த்தா கூட இந்த பர்டிகுலர் வெனியில் வந்து 2 கேம் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 3வது பிச்சு ஃப்ரெஷ் பிச்சாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிச்சு நல்ல பேட்டிங் ட்ராக்காக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி போச்சு அப்படின்னாக்கா அதில் பாருங்கள் ரிஷப் பண்ட்டு, பிருத்வி ஷா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக இஷான் கிஷன் ஒரு 48. அடுத்து பும்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்சோட ஹெட் டு ஹெட்ஸ் அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 177, 79 இந்த ஸ்கோரிங் பேட்டர்னில் போயிருக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் பாருங்கள் ஹையஸ்ட்டாக 81 வச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், கலீல் அகமது 3 விக்கெட் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்லையும் போயிருக்கு. ஸோ இந்த 2 மேட்சோட கம்பேரிசன் பார்க்கும்போது இஷான் கிஷான்
கொஞ்சம் ஹையில் தான் இருக்கார் ஹெட் விக்கெட்ஸில். ஸோ அதே டே கேம்ங்கிறனால கண்டிப்பாக ஒரு ஹிட்டு கொடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, நோட் பண்ணிங்க. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ண சேம் லெவனோட தான் வந்திருக்கேன் டெல்லியை பொறுத்த வரைக்கும். மேபி வார்னர் உள்ளே வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ பிருத்வி ஷா, ஜாக் ஃபெராசர் 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் பிருத்வி ஷா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இனிஷியலாகவே கொஞ்சம் ஹிட் கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக அவர் கூட நம்பர்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஆன் டைமில் 11 வந்தாக்கா கண்டிப்பாக டே கேம்ங்கிறனால ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 1 or 2 டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். டோட்டலாக ட்ராப் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒரு 30+ பவர் பிளே இனிஷியலாகவே வந்துருச்சு அப்படின்னாக்கா டோட்டலாக வந்து ஃபேண்டசி மாற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டோட்டலாக ட்ராப் பண்ணாமல் ஒரு சில டீமில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்கை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக்காக எடுத்துக்கலாம். ரொம்பவே குயிக்காக ஸ்கோர் பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் பேட்டிங் பார்த்தீங்கன்னா டே கேமில் அவரை பார்க்க போகிறோம். ஸோ டே கேமில் எந்த மாதிரி ஸ்கோர் பண்ண போகிறாருன்னு தெரியல. மேபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி வேறு மாதிரி திருப்பி விடுவோம் சான்சஸ் இருக்குது கேமை. ஸோ நல்ல ஒரு ஹிட்டரு, டே கேமில் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம என்ன தான் பார்த்தாலும் டே கேமு பிச்சு பேட்டிங் ட்ராக் அப்படின்னாலே டோட்டலாக நீங்கள் மைண்ட் செட்டை மாற்றி ஃபேண்டசி மேக் பண்ணுறது தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 44 தான் வச்சிருக்காரு. பட் இந்த மேட்ச்சில் வந்து நல்ல ஒரு ஹிட் கொடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது, நோட் பண்ணிங்க. நல்ல ஒரு பிக்காக இருக்கும். சாய் ஹோப் வந்து 11 வராங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட் மேபி உள்ளே வந்தால் கூட இனிஷியலாகவே ஃப்ளாப் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த த்ரெட்டுங்கிறது இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2 பிளேயருமே ஓவர்சீஸ் பிளேயர்கிட்ட த்ரெட்டு பேட்டில் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் வந்து 11 வர்றது கொஸ்டின் மாதிரி தான். பட் வந்தால் ஆன் டைமில் ரொட்டேட் பண்ணி கூட எடுத்துங்க. ரிஷப் பண்ட் வந்து மஸ்ட் பிக், நல்லாவே ஃபஸ்ட் கிளாஸாக வந்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு கம்பேக்கு. ஸோ இதே வெனியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 88 நாட் அவுட்டில் ஃபஸ்ட் கிளாஸாக ப்ளே பண்ணார். ஸோ நல்லாவே ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ இன்ஜுரிக்கு அப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே நல்லாவே கம்பேக் தான் கொடுக்குறாங்க. ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும். ஸோ அதே கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிஷப் பண்ட் வந்து வேறு லெவலில் கம்பேக் கொடுத்துருக்காரு அந்த டீமுக்கு. ஸோ நல்ல பேட்டிங்கு. கண்டிப்பாக டே கேம் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா எகெயின் இவருக்கு வந்து ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு 30+ வச்சிருக்காரு. வெனியூ பார்த்தீங்கன்னா ஒரு 40+ வச்சிருக்காரு. ஸோ பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல லாஸ்ட் மேட்ச்சில் மும்பையில் நடந்த பேட்டில் தான் ஜெரால் கோட்ஸிக்கிட்ட. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பும்ராட்ட வந்து ஒரு 2 முறை அவுட் ஆகிருக்காரு. கொஞ்சம் ஏர்லியாக தான் அவுட் ஆகிருக்காரு. மேபி அந்த மேட்ச்சில் வந்து இனிஷியலாகவே பவர் பிளேயில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பார். பட் இப்போ லைனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக மிடில் ஆர்டரில் தான் வர்றாரு ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஹிட்டு கொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. 2வது கேப்டன்ஷிப்புக்கு தான் இந்த இடத்துல ரிஷப் பண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டரு. பட் செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக மேட்ச் எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர். செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்காங்க அந்த டீம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹிட் கிளிக்காக சான்சஸ் இருக்குது. பட் டே கேம்ங்கிறதுனால பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பவுலர்ஸ் தான் இருக்காங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும். இஷாந்த் சர்மா மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். மற்றபடி ஸ்பின்னர்ஸை விட்டுருங்க. பட் ஃபாஸ்ட் பவுலர் வந்து குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர் இல்லை அப்படிங்கிறதுனால மேபி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாங்க பவுலர்ஸ்னால் அந்த இடத்துல பவுலிங் வந்து ஸ்டப்ஸ் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்லைட்லி இந்த இடத்துல ஜாக்கை யூஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துங்க. மேபி அந்த 1 or 2 hours போட்டு கிளிக் ஆகிடுச்சுன்னா கண்டினியூ பண்ண ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால தான் கொடுக்குறேன். பட் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான பிக் தான். பட் பவுலிங் போட்டு அதில் 1 or 2 விக்கெட் கிடச்சிதுன்னா ரொம்ப சேஃபான நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும் ஜாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டப்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் மேலே தான் வந்தார். ஸோ மேலே வந்து கிளிக் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட கேம் பிளான் வந்து லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் மேலே வந்து பேட்டிங் பண்ண தான். ஒருவேளை அவரோட பிளேஸில் வந்திருந்தால் கண்டிப்பாக பேட்டிங் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. ஸோ நல்லாவே அந்த இடத்துல விக்கெட்டும் எடுத்திருந்தார். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். அகேன்ஸ்ட் மும்பையில் ப்ளே பண்ணும்போது 2 விக்கெட் கிடச்சிருக்கு அவருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு பிளேயர் தான். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1 or 2 டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். கிளிக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேபி பேட்டிங்கில் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா டோட்டலாக கேப்டன் விசி வந்து ஆல்ரவுண்ட் செக்ஷனில் போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அந்த இடத்துல ஸ்டப்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் மும்பை கூட ரொம்பவே குயிக்காக தான் ஸ்கோர் பண்ணார். ஸோ அதுதான் அந்த இடத்துல காட்டுறேன். ஒரு 71 நாட் அவுட்டில் வந்திருக்காரு உள்ள. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபினிஷராக தான் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அபிஷேக் போரல் யூஸ் பண்ணிக்கலாம். மேட்ச் க்ளோஸாக போகும்போது அந்த குயிக்காக ஸ்கோர் பண்ணி மேட்சை முடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் லூஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் மேக் பண்ணும்போது டீமை அமையும் போது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். குல்தீப் யாதவ் வந்து மெயின் ஸ்பின்னரை தான் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக 4 ஓவர் போடக்கூடிய பிளேயரு. 13 மேட்ச்சில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் சேஃபாக நீங்கள் ஒரு ஸ்பின்னர் எடுத்துக்கலாம். ஒரு வேளை டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சுன்னா இனிஷியலாகவே மும்பை பேட்டர்ஸை ஸ்ட்ரகிள் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. நல்ல ஒரு கேப்டன் பிக்காக தான் இருக்கும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆண்ட்ரிக் நோட்கியா, கலீல் அகமது, முகேஷ் குமார். ஸோ 3 பவுலர் இருக்காங்க. ஸோ 3 பவுலர் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்சீஸ் பவுலரை விட்டுருங்க. ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் போயிட்டுருக்காரு. ஸோ 8 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட். கண்டிப்பாக இனிஷியலாகவே வந்து
ஆண்டி நோர்கியா ப்ளஸ் கலீல் அகமது 2 பிளேயர்ஸை வச்சு தான் செட் பண்ணுவாங்க. மேபி கலீல் அகமதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஆம் பவுல் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பிளேயர் வந்து கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் சகலாக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல வந்து ரோஹித் சர்மா கொஞ்சம் சகல் ஆகிட்டு தான் இருந்தார். பட் இந்த லாஸ்ட்டாக நடந்த வேர்ல்டு கப்லேருந்து நல்லாவே பிக்கப் பண்ணிட்டார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் சகலாக சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஆம் இருக்கிறதுனால கலீல் அகமது ஸ்லைட்லி அந்த 1 or 2 விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது மட்டும் கலீல் அகமதை ட்ரை பண்ணுங்கள். மேபி அந்த ஒரு விக்கெட் ஏர்லியாகவே கிடச்சிதுன்னா அந்த விக்கெட் மல்டிபிளாக மாற பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. முகேஷை பொறுத்தவரை டெத்தில் தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு வேளை டாப் ஆர்டர் பிளேயரை எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபேண்டஸியில் மேட்ச் க்ளோஸ் ஆகும் லாஸ்ட்டாக டெத்தில் போடும்போது அடிக்கும்போது கூட விக்கெட் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்கள் பேட்டர்ன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுக்கலை அப்படின்னா அந்த டீமில் கலீல் அகமதை ட்ரை பண்ணுங்கள். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுக்கிறீங்க மும்பை டீம்லன்னா அந்த டீமில் முகேஷை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா முகேஷ்க்கு வந்து டெத்தில் கிடைக்கும் விக்கெட்டு, இவருக்கு இனிஷியலாக கிடச்சதுன்னா பேட்ஸ்மேன் கொலாப்ஸ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு மட்டும்தான் டெல்லியோட பவுலரை யூஸ் பண்ண முடியும், ஃபாஸ்ட் பவுலரை. ஸோ ஒருவேளை இந்த 2 பவுலருமே ஃப்ளாப் ஆகிட்டாங்க, நல்லா எக்ஸ்பென்சிவாக போகிறாங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஸ்டப்ஸு கொடுத்துருக்கேன். ஜாக்கும் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த டீமோட ப்ரெடிக்ஷன். மேபி இம்பாக்ட் பிளேயர் அந்த இடத்துல லலிதா அதை கொடுத்துருக்கேன். ஸோ வர்றாங்களா என்னங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட் இம்பாக்டாக வரக்கூடிய பிளேயர்ஸ் தான் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்சோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ராஷிக் சல்மான் நல்ல ஒரு பிக்கு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக உள்ளே வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இந்த மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய பிளேயர் தான் கேமை திருப்பி விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது பார்த்து கவனமாக நோட் பண்ணி அந்த பிளேயர்ஸை மட்டும் சூஸ் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இஷாந்த் சர்மா வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். ஸோ அதனால் 11ல் வந்தாருன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கலாம் நீ கண்டிப்பாக. ஸோ வெனியூவில் பாருங்கள் 13 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் விக்கெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 16 விக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஸோ கண்டிப்பாக 4 ஓவரும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணிட்டாங்கன்னா மல்டிபிளாக கன்வெர்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் என்னோட பிக்கு சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷன்லேயே போய்க்கலாம் சேஃபாக. பவுலருங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறத பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பிருத்வி ஷா வந்து ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேபி ஃபஸ்ட் பேட்டிங் வராங்க ட்ரை பண்ணுங்கள், டோட்டலாக ட்ராப் பண்ணாமல். கன்ஃபார்ம் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் 1, ரிஷப் பண்ட் 2, ஸ்டப்ஸ் 3, அக்சர் பட்டேல் 4, குல்தீப் யாதவ் 5. 6வது பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். ஸோ மும்பை பேட்டர்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டீமில் வந்து முகேஷ் குமாரை பிக் பண்ணுங்கள். மும்பை டாப் ஆர்டரை வந்து ஏதாவது எனிஒன் கட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து கலீலை எடுங்க. ஏன்னா லெஃப்ட் ஆம் வந்து இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது அந்த த்ரெட்டுக்காக சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த டீமோட ப்ரெடிக்ஷன். ஸோ கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் இட் இஸ் வந்து பேட்டிங் செக்ஷனில் போகிறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ஒரு வேளை ஆல்ரவுண்டர்னால் அந்த இடத்துல அக்சர் பட்டேல் மட்டும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் கொடுக்கலாம், ஜாக் ட்ரை பண்ணலாம், பண்ட்டு கொடுக்கலாம், ரிஷப் பண்ட்டு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே இந்த டீமோட கேப்டன் விசிக்கான பெஸ்ட்டான பிக்காக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான் வருவாங்க, ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இருக்காது. ஒரு வேளை உள்ளே வந்தால் லாஸ்ட் மேட்ச்சில் ரொமாரே ஷெப்பர்ட் ப்ளே பண்ணலை, அவர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் தான் லாஸ்ட்டாக அந்த மேட்ச்சை வின் பண்ணதுக்கான ரீசன். அந்த அவர் குயிக்காக ஸ்கோர் பண்ண அந்த 30 ரன் அடிக்க முடியாமல் தான் டெல்லி வந்து மேட்ச்சை வந்து லூஸ் பண்ணாங்க. ஸோ அவர் ஒரு வேளை உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே நல்லாவே ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். பட் இந்த மேட்ச்சில் வந்து டே கேமில் உள்ளே வந்தாருன்னா அந்த பெரிய இன்னிங் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கலீல் அகமதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது கேப்டன் கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு பிக் தான். கண்டிப்பாக வந்து இனிஷியலாக பவர் பில் நின்றுட்டார் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 70+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது ரோஹித் சர்மா பொறுத்தவரைக்கும். ஸோ பேட்டர்னு பார்த்தா அந்த இடத்துல பாருங்கள் கலீல்கிட்ட தான் இருக்குது. அக்சர் பட்டேல்கிட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதனால் இதுதான் இவரோட ப்ரெடிக்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான். ஸோ இஷானை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து அகேன்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 46 வச்சுருக்காரு ஹெட் விக்கெட்ஸில். வெனியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் டே கேம்ங்கிறதுனால கண்டிப்பாக இவர் இனிஷியலாகவே ஓப்பன் பண்ணும்போது ஒரு பெரிய ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. இஷான் கிஷானுக்கும் ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஆப்ஷன் இந்த 2 பிளேயருமே நீங்கள் எடுக்கிறீங்க இனிஷியல் ஆகும்போது இந்த 2 பிளேயருமே ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஓவர் 10 ஓவர் நின்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனிஒன் அவுட் ஆகிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்கை தான் வருவார். ஸ்கை வந்த உடனே ஹிட் அடிப்பாரா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான். ஸோ எல்லாமே ஸ்கையை தான் போவாங்க கேப்டன் விசி. பட் ரெகுலர் டீமில் கேப்டன் விசியை ட்ரை பண்ணுங்கள். ஸ்லைட்லி ரிஸ்கியாக போகும்போது இந்த பவர் பிளேயில் வந்து 2 பிளேயர் அவுட் ஆகலைன்னா அடுத்து வரக்கூடிய பிளேயர் சடனாக அவுட் ஆக சான்சஸ் இருக்குது, டே கேமாக இருந்தாலும் எந்த கேமாக இருந்தாலும். ஸோ முகேஷ்கிட்டையும் பேட்டில் இருக்குது, கலீல்கிட்டையும் பேட்டில் இருக்குது. அக்சர் பட்டேல் அந்த டைமில் வருவார் கண்டிப்பாக. அப்போ அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் போல் பண்ணும்போது ஸ்லைட்லி அங்கே ஒரு ஸ்ட்ரகிளாக சான்சஸ் இருக்குது ஸ்கைங்கிறதுனால. அதிகமாக டீம் போடும்போது ஒரு சில டீமில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஒரு சில டீமில் மட்டும் கேப்டன் விசியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஸ்கையை நம்பி போகிறது ரொம்பவே ரிஸ்க்காக அமையும் அப்படிங்கிறதான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டோட்டலாக நம்பர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி வீக்காக தான் இருக்கார். ஸோ 25-14 தான் வச்சிருக்காரு. மேட்சஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்ஸில் 19 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச். ஸோ அதனால் ஒரு டவுட்டாகவே கொடுக்குற அந்த இடத்துல ஸ்கையை அதை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாலும் உங்களோட
தனிப்பட்ட விருப்பம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திலக் வர்மா கன்ஃபார்ம் பிக் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கங்க. கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. பேட்டிங் கிடைக்கும். குயிக்காகவே ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் செகண்ட் பேட்டிங் வராரு உள்ள அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சா பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார். மேட்சையும் முடிச்சு கொடுப்பார். அந்த மாதிரி போகும் கேமு. ஸோ நீங்கள் ஃபேண்டசி மேக் பண்ணும்போது செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா விசி பிளேயரை மட்டும் எடுத்து பிக் பண்ணுங்கள். ஆனால் இவங்களோட பவுலர்ஸும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல திலக் வர்மா பவுலிங் ஆப்ஷனை யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஆஃப் நெட் லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது. த்ரெட்டு கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியும் யோசிங்க. அதுவும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டர்னு பார்த்தா கலீல்கிட்ட இருக்கார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நோர்கேட்டை 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ நம்பர்ஸ்னு பார்த்தா வெளியில் ஒரு 40 வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தா ஒரு 22 வச்சிருக்காரு. சேஃபான பிக் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் கேப்டன் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிக்னே சொல்லலாம் அந்த இடத்துல. ஸோ நபி வந்து உள்ளே வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். இல்லைனா ஒரு வேளை மாக்காப்பா பவுலர் உள்ளே எடுத்துகிட்டு வராங்களா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். அப்படின்னா ரொமாரி ஷெப்பர்ட் உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்குங்கிறதுனால அவர் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு வேளை ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருந்தால் மட்டும் தான் நபி உள்ளே இருப்பார். 11 இருக்குது டவுட் தான். பட் இருந்தால் ஆன் டைமில் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். நகில் வதேரா ஸோ நல்ல பிக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பேட்டிங் பண்ணார். ஒரு 49 ரன் ஸ்கோர் பண்ணார். பட் ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு வேளை டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிளான மட்டும் தான் மிடில் ஆர்டர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும் மேட்ச். மேக்ஸிமம் வந்து டே கேம்ங்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய பிளேயர்ஸை முடிச்சிருவாங்க மேட்ச்சை. ஒரு 3 பேட்டர் அந்த பேட்டர்லேயே போங்க. ஸோ ஒரு வேளை டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி டீம் மேக் பண்ணும்போது மட்டும் நகில் வதேரா ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஷுவராக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேட்ச் எடுத்துகிட்டு போவாங்க. கண்டிப்பாக ஒரு வேளை வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஸ்கோர் வந்து ஒரு 220 230 ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்கோர் போர்டு ப்ரெஷரில் கூட இனிஷியலாகவே அந்த ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் விழ சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது டிம் டேவிட் தான் மேட்ச் எடுத்துகிட்டு போவார். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 45 நாட் அவுட் தான் இருந்திருக்காரு. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 52 ஸ்கோர் வச்சிருக்காரு. சேஃபான பிக் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பேட்டிங் சான்ஸ் லோயர் ஆர்டர் கிடைக்கிறதுங்கிறது டவுட் தான். ஆல்மோஸ்ட் மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் டாப்லேயே முடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. விக்கெட் கிடச்சதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 or 2 விக்கெட் தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் போகும் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஹர்திக் பாண்டியை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக எல்லா டீம்லையும் எடுக்கிறது ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து பேட்டிங் சீசன் அதிகமாக போகும்போது இவருக்கும் பவுலிங் பாருங்கள். மேபி செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க பவுலிங் கண்டிப்பாக ஒரு 4 ஓவர் போடுவார்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அந்த 1 விக்கெட் 2 விக்கெட் கிடச்சதுனாக்கா ஃபேண்டசியில் வர சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை பவுலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வர்றாங்க ஹர்திக் பாண்டியா பவுலிங் பண்ணுறது டவுட் தான் அப்படிங்கும்போது ஃபேண்டசிலையும் வராமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணணும், 4 ஓவர் பவுல் பண்ணணும். அப்போ தான் அவருக்கு 1 விக்கெட் 2 விக்கெட் கிடைக்கும். ஸோ இல்லைனா ஃபேண்டசியில் வராமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இம்பேக்ட்னு கொண்டு வந்து அதில் வேறு பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அதில் இத்தனை பவுலர் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம யார் பவுல் பண்ணாங்கிறது பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுதான் அந்த டீமோட ப்ரெடிக்ஷன். ஸோ பவுலர்ஸை பொறுத்தவரை கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோர்சி 1, பும்ரா 2. ஸோ அந்த 2 பிளேயருமே நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா பவுலர்ஸ் பக்கமும் கொடுத்து பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு விசி கொடுத்து பாருங்கள். அந்த இடத்துல ஜெரால்ட் கோர்சி எகைன் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 விக்கெட் லாஸ்ட் மேட்ச்சில் எடுத்திருந்தார் ஹெட் விக்கெட்ஸில். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் விக்கெட்டில் ஒரு 26 விக்கெட் எடுத்திருக்காரு பியூஷ் சாவ்லா. ஸோ பும்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு 25 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் விக்கெட்ஸில். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 3 பவுலருமே நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஷியூராக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் தான். நல்லாவே விக்கெட் எடுக்கக்கூடிய பெஸ்ட்டு பவுலர் தான். ஸோ அந்த சைடு வேண்டான்னு சொன்னேன். ஸோ மும்பை வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஷியூராக நீங்கள் ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்துக்கலாம், ஜெரால்ட் கோர்சி எடுத்துக்கலாம். டிம் டேவிட் ரொட்டேட்டிங் தான். ஸோ அந்த இடத்துல 2 பிளேயருமே நீ கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வேளை வந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்து இவர் 4 விக்கெட் எடுத்ததுனால கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அந்த 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன்லையும் டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பும்ரா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோர்சி. ஸோ 2 பிளேயருக்குமே ஒரு கேப்டன் வச்சு கொடுத்து பாருங்கள். ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து அந்த இடத்துல ஸ்ரேயாஸ் கோபால் மேபி உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சரில் தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால. பட் ஒரு வேளை மாற்றினாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் ரொமாரி ஷெப்பர்ட் உள்ளே வந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இவங்க கூட தான் அந்த 39 ரன் நாட் அவுட்டு ப்ளஸ் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதே பேட்டர்னில் உள்ளே எடுத்துகிட்டு வரும் சான்சஸ் இருக்குது. அப்படி வந்தால் இனிஷியலாகவே பவர் பிளேயில் யூஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ பவர் பிளேயில் ஒரு வேளை ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா அந்த 2 ஓவர் 3 ஓவர் கொடுக்கவும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுதான் மும்பையை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன். ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா 1, இஷான் கிஷன் 2, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா செகண்ட் பேட்டிங்னு எடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக பவுலிங் வந்துடுறேன் ஜெரால்ட் கோர்சி, ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இதுதான் இந்த டீமோட ப்ரிடிக்ஷனு. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் யார் கொடுத்துருக்கேன்னா சூரியகுமார் யாருக்கு தான் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை வந்து
பார்த்து நின்று விளாண்டா அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டோட்டலாக ட்ராப் பண்ண வேணால் ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்கள், ஒரு சில டீமில் ட்ராப் பண்ணுங்கள் அப்படிங்க தான் கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு ஃபேண்டசி மாறிச்சுன்னா வேறு மாதிரி உங்களுக்கு லாஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார், ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், முகமது நபி, டிம் டேவிட் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸோடு தான் இருக்காங்க. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஜாக்கு, ரிஷப் பண்ட்டு, ஸ்டப்ஸு, ரோஹித் சர்மா, திலக் வர்மா, நபி. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்லாவே நம்பர்ஸில் இருக்காங்க. ஸோ டெமோ பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஷோ பண்ணுறேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு ரெகுலர் டெமோ தான். ஸோ இதில் நீங்கள் லெஸ் எங்கே உள்ளே கொண்டு வரீங்க அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்காது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹை பிக்காக தான் இருக்கும். ஆனால் ஹை பர்சன்டேஜ் பிக்கை எங்கே ட்ராப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இப்போ ரோஹித் சர்மா இருக்கார், ஸ்கை இருக்கார், அடுத்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான். ஸோ 3 பிளேயருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஷார்ப் பிளேயர் தான். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பண்ட்டாக இருக்கட்டும், அடுத்த பேர் ஜாக்காக இருக்கட்டும், ஸ்டப்ஸ் 3 பேரும் டாப் தான். ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆனாக்கா கண்டிப்பாக ஃபேண்டசி மாறும். இதுதான் டெமோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கலியில் வந்து முகேஷ் குமார், பிருத்திவ் ஷா கொடுத்துருக்கேன். ஸோ கேப்டன் சேஃபாக போகிறவங்க இந்த இடத்துல பும்ரா போய்க்கலாம், ரிஷப் பண்ட் போய்க்கலாம், அக்ஷர் பட்டேல் போய்க்கலாம். சேஃபாக எல்லாம் ஆல்ரவுண்டர் செக்ஷன், பவுலிங் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரிஸ்க் ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோவில் சொன்ன மாதிரி கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பாருங்கள், ஒரு சேஃபான டெமோ தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு இருக்குது உள்ள. இதை நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கேப்டன் பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இஷான் கிஷான் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு 80+ ஸ்கோர் பண்ணால் கூட குயிக்காக கீப்பிங் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கிடச்சதுன்னா ஃபேண்டசியில் வந்துருவார் கேப்டன் அப்படிங்கிற பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். விசி வந்து இந்த இடத்துல ஜாக் கொடுத்துருக்கேன். ரொம்பவே குயிக்காக தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. பவர் பிளே வரை நின்றுட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 பாயிண்ட் வந்துடுவார் ஃபேண்டசியில். ஒருவேளை டீப்பில் நிற்கும்போது கேட்ச் 1 or 2 கேட்ச் எடுத்துட்டாருன்னா விசிக்கு ஒர்த்தாயிருவார். அப்படியும் இல்லை ஒரு ஓவர் போட்டு அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா கூட வந்துடுவார். இந்த பேட்டர்னில் கொண்டு போயிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்கை கொஞ்சம் டவுட்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு வேளை ஸ்கையை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா திலக்கை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு அடிஷனலாக அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை இதே டீமை நீங்கள் மால்ட்ரு பண்ணணும் அப்படின்னாக்கா ஆப்போசிட்டில் அவங்க பேட்டிங் பண்ணுறாங்க, டெல்லி பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அப்படியே பிளேயரை மாற்றிக்க வேண்டியதான். ஸோ அடிஷனலாக இன்னொரு பவுலர் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா இன்னொரு பேட்டர் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஆல்மோஸ்ட் சேஃப் டீம் தான். ஸோ இது ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியாக ஆல்ட்ரு பண்ணி நான் ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.